திமுக கூட்டணியை விட்டு ஒருவேளை வெளியே போக வேண்டும் என்று திரும்ப முடிவு செய்தார் 4 எம்எல்ஏக்களும் ரவிக்குமார் திமுகவுடன் தான் இருப்பார்கள். அப்படி ஒரு முடிவெடுத்தால் விசிகாவிலிருந்து திரும்ப நீக்கப்படுவார். ஏன்னா திமுக இன்னைக்கு நடக்கக்கூடிய வாரிசு அரசியல் இருக்குல்ல, ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி வரைக்கும் வந்துடுச்சு. இதை அவர் நியாயப்படுத்தி தான் பேசுறாரு. நாளைக்கு ஒருவேளை திமுக பிஜேபியோட கூட்டணி போதுனா ஒரு வாதத்துக்கு கற்பனையா வச்சுக்கோங்க, சத்தியமா அந்த கூட்டணியில திரும்ப இருக்க மாட்டாங்க. அவருடைய கருத்து அப்படி. உங்களுடைய கருத்து என்ன? வாரிசு அரசியல், தலித் மக்கள் விடுதலைக்கு வாரிசு அரசியல் எதிரானது. இந்த இடத்துல திரும்ப மாதிரியான தலைவர்களுக்கு சிக்கல் வருது. அவங்க நிலைப்பாடு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் முட்டு கொடுக்கறதுக்காக சொல்லலை, மக்களை ஏமாற்றி தான் கொண்டு வந்தேன். இது மட்டுமா சொல்லி ஏமாத்துறாங்க? கல்வி கடன் ரத்துன்னு ஏமாத்துறாங்க, நகை கடன் ரத்துன்னு ஏமாத்துறாங்க, பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைப்புன்னு ஏமாத்துறாங்க, பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரன்னு ஏமாத்துறாங்க. சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றி தான் நம்ம நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தும் ஆட்சிக்கு வந்தாங்க. இது ஒன்றை சொல்லி மட்டும் அவங்க ஏமாத்து, இது ஒன்றை மட்டும் ஏமாத்துறானா நீ கேட்கலாம். அந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்னதில் குவாலிட்டேட்டிவாக என்ன இருக்குது? இப்போ சிஎம் என்ன சொல்லுவார், 500ல் நாங்கள் 99, 440, 490 நிறைவேற்றணும்வார். எந்த 499? பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைப்போம். பெட்ரோல் மட்டும் குறைச்சாங்க, கேஸ் சிலிண்டரை இன்னமும் கை வைக்கல. டீசலை கல்வி கடன் ரத்தும் நகை கடன் ரத்தும் நம்ப வச்சு முதுகில் குத்துனது. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். எதை நிறைவேற்றினாங்க இவங்க? 1 2 கேட்கறதுக்கு. நீட்டை சொல்லி நீட்டு கேட்டால் நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லணும். இந்த கதை வேணாம், நீங்கள் என்ன நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. கையெழுத்துன்னு சொல்லலையா? சொன்னீங்களா? சொல்லலையா? நீங்கள் எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? இல்லை சார், எல்லாத்துலேயும் அரசியல் வைக்க படிப்புலையும் கல்வியிலையும் அடிதான்ற ஒற்றை மாணவியை வச்சாங்க அரசியலையும் முன்னெடுத்தாங்க. அரசியல் என்னங்க, எவன் தாலி எவனா இருக்கலாம்னு, அவ்வளோதான். பச்சையாக சொல்கிறோம். ஒருத்தனை ஏமாற்றணும்னா முதல்ல ஆசையை தூண்டணும். அது ரொம்ப பிரமாதமாக திமுக செய்து நம்பி ஏமாறுறதான் அவங்க தலையெழுத்து. அது யார் என்ன பண்ண முடியும்? பரம்பரை அண்ணன் திமுக ஓட்டுங்க. வாழ்க்கையில் சூரியனுக்கே ஓட்டு போடாதவன் கலைஞர் செத்த பிறகு, ஜெயலலிதா செத்த பிறகு 21 நம்பி போட்டான். எனக்கு தெரியும் எத்தனையோ குடும்பம் அதிமுக பரம்பரை ஓட்டு. ஏன்னா கல்வி கடன் ரத்து, என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு நாங்கள் கடன் வாங்கியிருக்கேன் பேங்க்கில். இன்றைக்கி வச்சான் ஆப்பு, வாங்கின கடனை கட்ட முடியல, வேலையும் கிடைக்கல, நைட்டில் பானிபூரி விற்றுன்னு இருக்கான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியது தான் பெரிய அளவில் இப்போ பேசப்பட்டு வருது. 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் எங்களால் கொடியை ஏற்ற முடியலை அப்படின்னு காலையில பேசுகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது திராவிட மாடல் ஆட்சி, சிறப்பான ஆட்சி, சமூக நீதி ஆட்சின்னு ஒரு பக்கம் பேசுகிறாரு. இல்லை, எதை நம்ம எடுத்துக்கிறது? இப்படி முரண்பட்ட கருத்துக்களை ரெண்டாவது சொன்னது தான் எடுத்துக்கணும். எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அவர் திமுக கூட்டணியில் தொடர தான் விரும்புகிறாரு. திமுக கூட்டணியில் தான் அவர் இருப்பார். 2026 விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் தொடரும். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, சிறிதளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. ஏனெனில் பிஜேபி ஃபேக்டர், பிஜேபி மதவாத பிஜேபி உள்ளே வந்துவிடும் என்கின்ற அவர்களுடைய கொள்கை ரொம்ப தெளிவானதாக இருப்பதால் அவர்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போக மாட்டார்கள். ரெண்டாவது, வெளியில் போனாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு மற்ற கட்சிகளில் அவங்களுக்கு கிடையாது. அதிமுகவோட அவங்க போகிறாங்கன்னா நிச்சயமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. இது ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்குது. 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்காங்க. இதுக்கு முன்னால் அவங்க அதிமுகவோட சேர்ந்து ஒரே ஒரு தடவை திரும்ப ஜெயிச்சார், அப்புறம் ரிசைன்மெண்ட் வந்தார். இன்றைக்கி திரும்ப 3வது முறை எம்பியாக இருக்கார். யாரால்? திமுகவால். 4 எம்எல்ஏங்களை இது வரைக்கும் அவங்க எப்போ பார்த்தாங்க? கடந்த காலத்தில் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு, அவமானங்களை சகிச்சுக்கிட்டு, எல்லா விதமான இன்சல்ட்டுன்னுவாங்க, துன்புறுத்தப்படுவது, இழிவுபடுத்தப்படுவதையும் விழுங்கி கொண்டு அவர் 26 வரையில், குறைந்தபட்சம் 26 சட்டமன்ற தேர்தல் வரையில் திருமாவளவன் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் தான் தொடருவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்பப்போ ஆனால் என்ன பண்ணுவார், கொஞ்சம் அப்படியே வீராப்பா காட்டுவார். திருமா எங்களுக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருந்தோம், ஒன்றும் இல்லை, எங்களால் எதுவும் செய்ய முடியல, வேறு வழி இல்லாமல் இங்கு தொடர்கிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசுவார் அவர். ஆனால் வெளியில் வரமாட்டார். அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன் சார் ஆப்ஷன் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றாங்க? எங்கே? யார் சொன்ன ஆப்ஷனு? எங்கே அதிகரிக்குது? ஆப்ஷன்றது என்னென்னா கூட்டத்தை வச்சு எடை போட முடியாது. வெற்றி வாய்ப்பை வைத்தது. வெற்றி வாய்ப்பு அவருக்கு திமுக கூட்டணியில் தான் அதிகம். அதிமுக கூட்டணிக்கு போனார்னா ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் அவருக்கு நடக்காது. திமுக கூட்டணியில் நடக்கிற மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபர் அவர் கட்சிக்கு நடக்காது. அந்த நெருக்கடி அவருக்கு இருக்குது. ரெண்டாவது, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களும் ரவிக்குமார் எம்பியும்
திமுக கூட்டணியை விட்டு ஒருவேளை வெளியே போக வேண்டும் என்று திருமா முடிவு செய்தார், செய்ய மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி செய்தால் 4 எம்எல்ஏக்களும் ரவிக்குமார் திமுகவுடன் தான் இருப்பார்கள். அப்படி ஒரு முடிவெடுத்தால் விசிகாவிலிருந்து திருமா நீக்கப்படுவார். திருமாவா? ஆமா, அப்படிலாம் நடக்கும். அந்த வினோதம்லாம் நடக்கும். அதனால அதெல்லாம் எதுவும் நடக்காது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. 26 திமுக கூட்டணியில் விசிகா தொடர்வது உறுதி உறுதி உறுதி. ஒரு கற்பனையாக வைத்துக் கொண்டால் திருமாவுக்கு திடீரென்று சுயமரியாதை பொத்து கொண்டு வந்தால், அவர் திமுக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்தால் திமுக விசிகாவிலிருந்து திருமா வெளியேற்றப்படுவார். ஏன்னா கட்சியை வந்து எம்எல்ஏஸ், எம்பிஸ், இன்னொரு எம்பி அவங்க எல்லாம் திமுகவோட நல்ல ஒட்டு முறவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப கொள்கை ரீதியிலான பற்று, இது ரொம்ப வலுவான பிடிப்பில் தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் வரமாட்டாங்க. ஆனால் சார் எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, அவருடைய பார்வையில் பார்க்கும்போது அவர் கட்சியின் நலனுக்காக பார்ப்பாரா இல்லை மக்களின் நலனுக்காக பார்ப்பாரா? மக்கள் நலன், கட்சி நலன் எல்லாம் ஒன்று தான். பிஜேபி உள்ளே வரக்கூடாது, அது ஒன்று தான். அவங்கள திமுக கூட்டணியில், அது திமுக இருந்தால் மட்டும்தான் முடியுமா? அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. விசிகா என்ற கட்சி இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என்றால் பாஜக எதிர்ப்பில் இருந்தால்தான் செல்வாக்குடன் இருக்க முடியும். பாஜக எதிர்ப்பு என்பது தனியாக களத்தில் நின்றால் வேலைக்காகாது, திமுகவுடன் சேர்ந்தால் தான் அது வேலைக்காகும். அதனால தான் தொடர்ந்து 2 எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தொடர்ந்து 2 எம்பி, அசம்பிளியில் 4 எம்எல்ஏ. இப்போ இந்த முறையும் எப்படியும் போன தடவை 6 சீட்டு கொடுத்தாரு. இந்த வரை ஸ்டாலின் 2 சீட்டு கூட கொடுக்கலாம், 8 சீட்டு கொடுக்கலாம், இல்லை 10 சீட்டு கூட கொடுக்கலாம். கொடுத்து இப்போ இருக்க 4 ஜெயிச்சா கூட அவங்களுக்கு வெற்றி தானே. அவங்களை இழக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக 2, 4 தான் சொல்றீங்க. ஆனால் அவங்க அதிகாரத்தில் பங்குன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் அவங்க பேசுவாங்க சார். அவங்க பேசுறதெல்லாம் கணக்கில் வச்சுக்க முடியுமா? அவங்க எவ்வளோ வேணா தான் கேட்பாங்க. திமுக வந்து எல்லாரையும் அக்காமடேட் பண்ணணும் தானே பார்ப்பாங்க. இப்போ இவங்களுக்கு 4 சீட்டு கொடுத்தா கூட மற்ற எல்லாருக்கும் 4 கொடுக்கணும். அதுவே கஷ்டம். 2021 எல்லாருக்கும் 6 தானே கொடுத்தாங்க. சிபிஐ 6, சிபிஎம் 6, விசிக 6, மதிமுக 6. அதில் மதிமுக திமுக சிம்பல்ல நின்றுட்டாங்க. இந்த தடவையும் அவங்க திமுக சிம்பல்ல தான் நிற்பாங்க. அது ஏற்கனவே திமுகவோட தான் இருக்குது. அது மற்ற 3 பேருக்கும் நீங்கள் வந்து 6 6 6ன்றதை 2 2 2 8 8 8 ஆக்கணும். இன்னொரு 6 சீட்டு தான் எக்ஸ்ட்ரா, ஏதாவது கொஞ்சம் கூட கொடுத்து கூட வச்சுப்பாங்க. அவங்க கூட்டணி உறுதியாக இருக்குது சார். நான் அது மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். எவ்வளோதான் அவங்களுக்குள்ள வருத்தங்கள் இருந்தாலும் விசிகா திமுகவோட தான் இருப்பாங்க. காங்கிரஸ் அதே மாதிரி சோனியா காந்தி, ராகுல் காந்தி இருக்க வரைக்கும் திமுக ஸ்டாலினை விட்டு அவங்க போக மாட்டாங்க. கூட்டணி உறுதியா இருக்கு சார், வாக்கு உறுதியா இருக்குமா? அது $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு வாங்க, அது கேள்வி. எஸ், இப்போதான் நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வரீங்க. பிரசாந்த் கிஷோர் கூட தந்தி டிவி கொடுத்த பேட்டியில் கரெக்டாக சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் பெரிய அளவில் எரோடா இருக்குது, சதுரி இருக்குது. அதனால 21 வந்த மாதிரி கூட்டணியோட வாக்குகள் இவங்களுக்கு வருமான சந்தேகம். பட் யானைப்படுத்தா குதிரை மாட்டன்ற மாதிரி ஓரளவு வந்தால் கூட 4 சீட்டு ஜெயிச்சவங்க 2 சீட்டு ஜெயிக்க போகிறாங்க இல்லையா? சமாளிச்சுருவாங்க. வெளியில் போனால் அவங்களுக்கு அது அவ்வளோ ஈஸி இல்லைன்றதான் என்னுடைய கணிப்பு. அதிகாரம் கையில் இருக்குது, பணம் இருக்குது. ஸ்டாலின் வந்து இவங்களை கண்ணியமாக தான் நடத்துறாரு, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. கண்ணியமாக நடத்துகிற மாதிரியான ஒரு தோற்றமும் இருக்குது, கண்ணியமாகவும் நடத்துகிறாங்க. வெளியில் போனால் எங்கே கிடைக்கும் அவங்களுக்கு? இந்த பிரச்சனை மற்ற கட்சிகளில் போனால் இதை விட அதிக பிரச்சனை தான் வரும். இது ஒரு டெஸ்டட் அலையன்ஸ். இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது கரெக்டாக. இந்த 1 வருஷத்துக்குள்ளே வெளியில் போய் அவங்க எங்கள் விஜய் அன்டெஸ்டடு, அவர் என்னென்ன தெரியல, ஒரு தடவை கூட பிரச்சனை பார்க்கல, ஒரு பிரச்சனை கூட அவர் போராடல, வாயை திறக்கல இது வரைக்கும். அவர் வாயை திறக்காதான் நல்லதுன்னு நம்ம கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்களே, அது எப்படிங்க நல்லதா இருக்க முடியும்? பத்திரிகையாளருக்கு சீமான் வாயை திறந்து பிரச்சனை, விஜய் வாயை திறக்காம பிரச்சனை. சீமான் ஒரு நாளைக்கு 5 பிரஸ் மீட் வாயை கொடுத்து பிரச்சனையை வர வச்சுக்கிறது. விஜய் பேசாமலே வந்து அமைதியா இருக்காரு இப்போதைக்கு. இது நல்லது கிடையாது. பல விஷயங்கள விஜயோட கருத்து என்னன்னு தெரியல. மக்களுக்கு விஜயோட குரலே தெரியாதுல்ல. குரல்னா மீட்டிங்ல பேசுறது இல்லை, சினிமால பேசுறது இல்லை, மீட்டிங்ல ஒரு 4 கூட்டத்தில் பேசுறது இல்லை. மக்களோட எங்க ஒரு தடவை கூட மீடியாவை பார்க்காத ஒருத்தர் எப்படிங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்? பொதுமக்களோட நீங்க எப்படி உரையாடுவாய்? த்ரூ மீடியா தான் உரையாடுவீங்க. சரி, எல்லா மீடியாவும் வேணாம், அதில் கண்டிப்பாக திமுககாரன் இருப்பான், திமுகவோட ஊடகங்கள் இருக்கும். இப்போ இல்லை, 90% ஊடகங்கள் திமுகவால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அவங்க ஏடாகூடமாக கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அது நியாயமானது. உங்களுக்கு பிடிச்ச மீடியா கிட்ட பேசுங்க. ப்ரொஃபஷனல் மீடியா இருக்காங்க, இன்னமும் ஒரு 10% தமிழ்நாட்டில் இருக்காங்க. அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், யூடியூப்ஸ் இருக்குது, சமூக வலைதளங்கள். அவங்கக்கிட்ட உங்கள் சாய்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் சாய்ஸ். அது யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரத்யேக பேட்டிகள் கொடுங்க, கல்டிவேட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னலாக நடத்தக்கூடிய மீடியா இருக்குது, அவங்கக்கிட்ட பேசுங்க. அதை கூட நான் பேச மாட்டேன்னு அவர் சொல்கிறாருன்னா அப்புறம் அவர் என்ன அரசியல்வாதி? சரி சார், இந்த திமுக விசிகா இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய பேர் பேசுறது திமுகன்றது நீ காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இதை நம்பி தான் இருக்குன்னு பேசுறாங்க. ஆனால் நம்ம பேசும்போது இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை நம்பி இருக்க மாதிரி இருக்கு. இதில் ஆக்சுவலா உண்மையான கருத்து எது? இவங்க அவங்களை நம்பி இருக்காங்களா, அவங்க இவங்களை நம்பி இல்லைங்க? விசிகா திமுகவை நம்பி தான் இருக்கு. திமுக இல்லைன்னா விசிகாவில் ஜெயிக்கலாம் முடியாது. தனியாக நின்னாங்கன்னா 0, மக்கள் நல கூட்டணி தான். ஜெயிக்க வாய்ப்புள்ள ஒரே கூட்டணி அவங்களுக்கு யாருன்னா அதிமுக.
ஆனால் அதிமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையும் விசிகாவோட கட்சியோட கட்டமைப்பையும் பார்த்தீங்கன்னா சாதிய ரீதியாக வந்து திமுகவில் இருக்கும்போது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஓட்டுகள் வாக்குகள் அதிமுகவில் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகாது. வெற்றி வாய்ப்பு என்பது விசிகாவுக்கு திமுக கூட்டணியை விட்டு அதிமுகவுக்கு போனால் மிக மிக குறைவு. அடுத்தது விஜய் ஃபேக்டர். விஜய் அன்டெஸ்டடு, அது எவ்வளோனே தெரியல நமக்கு. எனக்கு அது 15% 20% பிரசாந்த் கிஷோர் சொல்கிறத நான் ஓவராலாக ஏற்றுக்கிறேன். அப்பர் லிமிட் 20 நான் ஏற்றுக்கல, 15 மினிமம்ன்றதை நான் ஏற்றுக்கிறேன். பட் 15 வச்சுலாம் நீ ஜெயிக்க முடியாது. மினிமம் 30% ஓட்டு இருந்தால் தான் ஒரு தொகுதி ஜெயிக்க முடியும். மிச்சம் இருக்கிறது எங்கே தரும்? இவங்களுக்கு இருக்கிறது 1% ஓட்டுங்க. விசிகாவோட வாக்கு வங்கி என்பது 1% 1.5%. அதை வச்சு நீ என்ன பண்ணுவேன்? பட் அந்த 1% நியாயமானது. அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களோட வாக்கு. திரும்ப ஒரு நல்ல தலைவர். இந்த 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளில் பிஜேபி கவர்மெண்ட்டில் விலை போகாத ஒரே தலித் தலைவர் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் தான். அவர் காசுக்கெல்லாம் ஆசைப்படுறவர் கிடையாது. நான் நம்புகிறேன், அதை உறுதியாக நம்புகிறேன். கொள்கை ரீதியாக தான் அவர் நிற்கிறார். இல்லாட்டி பிஜேபி கூட போய் மந்திரியாகவே போயிருக்கலாம். அவர் கொள்கை ரீதியாக நிற்கிறார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நிற்கிறார். நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான் அவர்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க. இந்த வாரிசு அரசியல் நீங்கள் இல்லை, அது வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது வந்து ஒரு கொள்கை ரீதியான என்பது ப்ராடாக தான் நம்ம பார்க்க முடியும். மதவாதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இந்தியாவை சூழ்ந்திருக்கும் போது அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு எதிராக, மதவாதத்துக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகளில் ஊழல், வாரிசு அரசியலாம் இருக்க தான் செய்யும். வாரிசு அரசியல் அளவுகளை வச்சு அன்றைக்கி இந்தியாவில் எந்த கட்சியுமே தப்ப முடியாது. நான் சொல்கிறது கொள்கை அரசியல்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட 90% தலித் தலைவர்கள் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. யார்? ராம்விலாஸ் பாஸ்வான் போனார், உதித் ராஜ் போனார், மாயாவதி போனாங்க, பிரகாஷ் அம்பேத்கர் போனார், ராம்விலாஸ் அத்வாலே போனார், நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணசாமி போனார். இந்தியா பூரா எல்லா கட்சிகளுமே பலியானாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, செய்ய வேண்டியதை செஞ்சு இழுத்து போட்டாங்க. விலை போகாத ஒரே தலைவர் அவர். எனக்கு தெரியும் அவருக்கு எவ்வளோ தூரம் அவருக்கு பேரம் பேசப்பட்டுன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவில் ஒரு கொள்கை ரீதியாக நிற்கக்கூடியவர். அவர் நினச்சிருந்தா பிஜேபியில் கூட்டணி வச்சு மிகப்பெரிய இடங்களுக்கு போயிருந்துருக்கலாம். அவர் போல அதில் அந்த காம்ப்ரமைஸ் அவர்கிட்ட இருக்குங்க. அவர் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. திரும்ப வந்து அதில் கொள்கை ரீதியாக நிற்கக்கூடிய தலைவர்ன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கமெண்ட்ஸ் நம்ம ஏற்றுக்கலாம் சார். ஆனால் இந்த கருத்து அவர் உங்ககிட்ட சொன்ன அந்த பதில் சரியா நினைக்கிறீங்களா? என்ன சொன்னார்? அந்த வாரிசு அரசியல் பற்றின ஒரு பதில் ஒன்று சொன்னார். அதை யாருமே ஏற்றுக்கல நான் பார்த்த வரைக்குமே. என்ன சொன்னார் எக்ஸாக்டாக அதை சொல்லுங்கள். அந்த என்னோட கேள்விக்கான பதில். என்னுடைய கேள்வி வாரிசு அரசியலை எதுக்கணும், தலித் விடுதலைன்ற மாதிரி வச்சிங்க. ஆனால் அவர் இருக்கு இல்லைன்னு கூட சொல்ல, அது ஒரு மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. இல்லை, அவருடைய நெருக்கடிங்க அது. அவருடைய பதில் எனக்கு புரியுது. வாரிசு அரசியல் தான் வந்து திமுகவை காப்பாற்றிருக்கு. வாரிசு இல்லாமல், கலைஞர் இல்லாமல் போயிருந்தா, ஸ்டாலின் இல்லாமல் போயிருந்தா கட்சி என்னவா இருக்கும். அதே மாதிரி டெல்லியில் வந்து இந்திரா காந்தி காலத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்ததால் தான் காப்பாற்ற முடிஞ்சுது. இன்றைக்கி எம்ஜிஆர் அதிமுகவை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறதுக்கு காரணம் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லைன்ற கருத்தை அவர் சொன்னார். நான் அப்பயே அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்கள் வாரிசு அரசியலை நியாயப்படுத்தி பேசுகிறீங்கன்னா. நான் நியாயப்படுத்தலை, ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மைன்னாரு. வாரிசு அரசியலில் அவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா திமுகவில் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாரிசு அரசியல் இருக்குல்ல, ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி வரைக்கும் வந்துடுச்சு. ஆமாம், இதை வந்து அவர் நியாயப்படுத்தி தான் பேசுகிறாரு. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சொல்கிறது ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணாரா பண்ணலையான்றதும் அளவுகள். அதில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கார். நாளைக்கு ஒருவேளை திமுக பிஜேபியோட கூட்டணி போதுனா, ஒரு வாதத்துக்கு கற்பனையாக வச்சுக்கோங்க, சத்தியமாக அந்த கூட்டணியில் திரும்ப இருக்க மாட்டார். அந்த ஒரு கொள்கையில் அவர் தெளிவாக இருக்கார். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு கொள்கையில் நிற்கிறவர். விசிகா 2 இடதுசாரிகள், காங்கிரஸ் ஒருபோதும் பிஜேபியோட போக மாட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை திமுக போனாலும் இவங்க அத்தனை பேர் வெளியில் வருவாங்க. அந்த காம்ப்ரமைஸ் அவர் பண்ண மாட்டார்ன்றது தான் என்னுடைய கருத்து. அதுதான் எனக்கு அளவுகோல். மற்றபடி வாரிசு அரசியலில் அவருடைய கருத்தில் எனக்கு கண்டிப்பாக உடன்பாடு கிடையாது. அது அவருடைய கருத்து. நான் என்ன செய்ய முடியும்? அவர் சில காம்ப்ரமைஸை திமுக கிட்ட பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி அவர் எங்கே நிற்க முடியும்? எலெக்ஷனில் எங்கே நிற்க முடியும்? அவருடைய கருத்து அப்படி சார். உங்களுடைய கருத்து என்ன வார்த்தை? வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் நான் முழுவதும் எதிர்க்கிறேன். ஒருபோதும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் ஆபத்துன்னு வரும்போது சகிச்சுக்கிறோம். நம்ம ஏதாவது வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு திமுக ஓட்டு போடுறோம். ஆனால் அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஓட்டு போடுமா, அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போடுமான்னு அது $1 மில்லியன் கொஸ்டின். நான் ஒருபோதும் வாரிசு அரசியலை ஏற்றுக்கலாம். என்ன சொல்ல போனால் வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்லை, சமூக நீதிக்கு எதிரானதுன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். தலித் மக்கள் விடுதலைக்கு வாரிசு அரசியல் எதிரானது. இந்த இடத்துல திருமா மாதிரியான தலைவர்களுக்கு சிக்கல் வருது. ஆனால் அவங்க இமிடியட் டேஞ்சராக பிஜேபியை பார்க்கறதால அது உண்மையும் கூட. அவங்க இந்த வாரிசு அரசியலை சகிச்சுக்கிறாங்க. நான் இப்பயும் திருமா மாதிரியான தலைவர்கள் வெளியில் பேசும்போது வேணால் அவர் பேட்டி, எனக்கு கொடுத்த பேட்டியில் கூட அவர் வாரிசு அரசியலை நியாயப்படுத்தணும் தான் நான் நினைக்கல. வேற வழி இல்லாமல் இதை சகிச்சுக்கிறோம். ஏன்னா பெரிய எதிரி பிஜேபின்றதுனால அவங்க அப்படிதான், அவங்க நிலைப்பாடு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் முட்டு கொடுக்கறதுக்காக சொல்லலை, இதுதான் ஃபேக்ட். இன்னைக்கு அவங்க பத்திரமாத்து தங்கமாக அளவுகோலை வச்சுக்கினா எந்த கட்சியுமே தப்ப முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே இந்த வாரிசு அரசியல் தான் நிரம்பி விழுது. காங்கிரஸே வாரிசு அரசியல் தான் நிரம்புது. அப்போ பிஜேபி எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குது?
பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க வாரிசு அரசியல். நேற்றுக்கு வந்து தேமுதிக வாரிசு அரசியல். அந்த அளவுகோல் அல்ல, ஆனால் அதை மீறி அதை ஒதுக்கிட்டு பேச முடியாது. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். கை போவதற்கு விரல் போயிட்டு போதும் அப்படின்ற மாதிரி. அப்படிதான் நீங்கள் அது சிக்கல். நான் இப்பயும் சொல்கிறேங்க, வாரிசு அரசியல் ஒரு பெரிய ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, அதோட முக்கியமாக சமூக நீதிக்கு ஆபத்து. சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியல் நியாயப்படுத்துறது அபத்தமானது. காலப்போக்கில் இது இவங்களுக்கு எதிராக தான் திரும்பும். அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இவங்களோட எந்த நியாயங்களையும் எடுத்துக்கொள்ளாது. வாரிசு அரசியல் சமூக நீதிக்கு எதிரானது. ஒருபோதும் வாரிசு அரசியலை அனுமதிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. பட் திருமாவோட கருத்து மாறா இருக்குன்னா அது அவருடைய கருத்து. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓகே சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு. நீட் தேர்வுக்கான ரகசியம் வச்சிருக்கீங்கன்னு அப்பாவும் மகனும் சொன்னீங்க, அது சொல்லியே ஆகணும், மாணவர்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருடம் முடிஞ்சு போச்சு. அடுத்த 5வது வருடம் முடிஞ்சு ஆட்சியை முடிய போகுது, இன்னும் கூட சொல்லாமல் இருக்காங்களே. கேட்ட கேள்வி சரிதானே? நியாயமான கேள்வி தான். ஏன்னா அந்த அளவு சொல்லி தான் மக்களை ஏமாற்றி தான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தாங்க. உதயநிதி என்ன சொன்னார்? முதல் கையெழுத்து அந்த ரகசியம் எனக்கு தெரியும்னாரு. ஆமாம், இன்ன வரைக்கும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியல. தெரிஞ்சே தான் மக்களை ஏமாத்துறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோலில் இருக்க அந்த விஷயம். மோடி கவர்மெண்ட் நினைச்சா கூட உடனே அதை நீக்க முடியாது. உச்சநீதிமன்றம் வந்து அசாதாரணமான ஒரு உறுதிப்பாட்டை காட்டுது நீட் விஷயத்தில் என்ற புரிதல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சத்தியமாக தெரியும். அந்த அந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ உறுதியாக இருக்குன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா மத்தியில் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தவங்க, மத்தியில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஆட்சியில் இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் எவ்வளோ சிக்கலானது. மக்களை ஏமாற்றி தான் கொண்டு வந்தாங்க. இது மட்டுமா சொல்லி ஏமாத்துறாங்க? கல்வி கடன் ரத்துன்னு ஏமாத்துறாங்க, நகை கடன் ரத்துன்னு ஏமாத்துறாங்க, பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைப்புன்னு ஏமாத்துறாங்க, பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரன்னு ஏமாத்துறாங்க. சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றி தான் நம்ம நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தும் ஆட்சிக்கு வந்தாங்க. இது ஒன்றை சொல்லி மட்டும் அவங்க ஏமாத்து, இது ஒன்றை மட்டும் ஏமாத்துறானா நீ கேட்கலாம். ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஏமாற்ற வேலை தானே. அதை மேனிஃபெஸ்டோவில் சொன்னதில் குவாலிட்டேட்டிவாக என்ன இருக்குது? இப்போ சிஎம் என்ன சொல்லுவார்? 500ல் நாங்கள் 99, 540, 490 நிறைவேற்றணும்வார். எந்த 499? முக்கியமானது இந்த விஷயம், பழைய ஓய்வூதிய திட்டம். ஆமாம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அரசு பணியிடங்களை நிரப்புவோம். பல துறைகளை சார்ந்த அரசு ஊழியர்கள், கார்பரேஷன்ஸு, வாரியங்களில் இருக்கவங்களுடைய பணி நிரந்தரம். பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைப்போம். பெட்ரோல் மட்டும் குறைச்சாங்க, கேஸ் சிலிண்டரை இன்னமும் கை வைக்கல. டீசலை கல்வி கடன் ரத்தும் நகை கடன் ரத்தும் நம்ப வச்சு முதுகில் குத்துனது. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். எதை நிறைவேற்றினாங்க இவங்க? 1 2 கேட்கறதுக்கு. நீட்டை வந்து சொல்லி நீட்டு கேட்டால் நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லலாம். இந்த கதை வேணாம். நீங்கள் என்ன நம்பிக்கையை ஏற்படுத்துனீங்க? கையெழுத்துன்னு சொல்லலையா? சொன்னீங்களா? சொல்லலையா? இன்னைக்கு எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? இதை ஓடி போச்சு 5வது நீட்டு. அதுக்கு ஒழுங்காக அவன் படித்தா தயாராக இருப்பான்ல. நம்ப வச்சு கை தடுத்தீங்கல்ல. மழை தண்ணீர் ஒரு சொட்டு கூட தேங்காதுன்னு சொன்னதால் தானே 23ல் வேலை சேரல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. முதலமைச்சரே திரும்ப திரும்ப சொன்னாங்கல்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு. கடைசியில் என்னாச்சு? அது மாதிரி நம்ப வைத்து கழுத்தறுப்பது தானே உங்களுடைய வரலாறு. ஆகவே இது என்னன்னா, எப்படியா ஜெயிக்கணும், திரும்ப திரும்ப ஜெயிக்கணும், நாங்கள் மட்டும் ஜெயிக்கணும். எல்லாத்துலேயும் அரசியல் ஓகே, படிப்புலையும் கல்வியிலையும் அடிதான்ற ஒற்றை மாணவியை வச்சாங்க அரசியலையும் முன்னெடுத்தாங்க. அரசியல் என்னங்க, எவன் தாலி எவனா இருக்கலான்னு அவ்வளோதான். பச்சையாக சொல்கிறதுனா எதை சொல்லி வேணா ஏமாற்ற வேண்டியதான். இதுதான் அதுதான் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லி தான் ஏமாத்துறாங்க. பவர் வேணுங்க, அதிகாரத்துக்கு. இவங்கள மட்டும் இல்லை, திமுக மட்டும் கிடையாது, எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். இவங்க கொஞ்சம் அதிகமாக போகிறாங்க. பிஜேபி பண்ணாத பாவமா? கேஸ் கொடுக்க முடியாது சார். இந்த மாதிரி பொய், இது ஒரு பொய்யில. அதுதான் சுப்ரீம் கோர்ட் நீ வந்து மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறதுக்கு உனக்கு வந்து நீ இப்போ ப்ராமிஸ் பண்ணினா நிறைவேற்றணுன்றான். எங்கே போய் சட்டத்தை கேஸ் யார் மேலே போடுவீங்க? நீ எதுவும் ஓட்டு போடணும்? புத்தி இருந்தால் ஓட்டு போடாத. ஒரே வாய்ப்பு உங்களை ஒன்று யாரும் கத்தியால் வச்சு குத்தி ஓட்டு போட சொல்லியா? நீ ஓட்டே போடாத. கடைசியில் அங்கே வந்து நிற்கும். நம்ம வச்சு தான் கழுத்து இருக்கிறான். சதுரங்க வேட்டை படத்தை அங்கே எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. ஆசையை தூண்டுறது அவ்வளோதாங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டணும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல ஆசையை தூண்டணும். அது ரொம்ப பிரமாதமாக திமுக செய்து நம்பி நம்பி ஏமாறுறது தான் உங்கள் தலையெழுத்து. அது யார் என்ன பண்ண முடியும்? தேர்தல்ன்றது என்ன? பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும், ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடமிருந்து பணத்தையும் பிடுங்குவது தான் தேர்தல். இன்றைக்கி இல்லை, 100-150 வருஷத்துக்கு மேலே வெள்ளக்காரன் ஒருத்தன் ஒரு பெரிய அமெரிக்க தத்துவ ஆசிரியர் எழுதிட்டு போனான்னு ஜவஹர்லால் நேரு தன்னோட சுயசரிதையில் எழுதுறாரு. எப்போ அடிமை இந்தியாவில் தான் சுயசரிதை எழுதினா ஜவஹர்லால் நேரு எழுதுறாரு. பிற்காலத்தில் அவரும் அதை தான் செஞ்சார். தேர்தல்கள் என்பது என்ன? பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும், ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடமிருந்து பணத்தையும் பிடுங்குவது தான் தேர்தல். காலகாலமாக ஏமாத்துறீங்க. புதுசாக ஒன்றும் திமுக ஏமாத்துலையா? எல்லாரும் செஞ்ச தப்ப தான் அவங்களும் செய்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாக செய்கிறாங்க. இதில் படிப்பில் ஏமாற்றக்கூடாது, அதில் எல்லாத்தையும் தான் ஏமாற்றுவாங்க.
நீட்டெல்லாம் பச்சை துரோகம், சந்தேகமே கிடையாது. ஏன்னா இவங்க ஏற்படுத்தின நம்பிக்கை என்பது வந்தோன்னா முதல் கையெழுத்துன்னு அவர் சொன்னார் உதயநிதி. ஆமாம், முடிஞ்சு போச்சு. சரி, நீட்டை கூட விட்டுடலாம், எல்லாரும் ஒன்றும் மெடிக்கல் படிக்க போகிறதில்ல, சரி அவங்கள ஏதோ மன்னிச்சு கூட விட்டுடலாம். கல்வி கடன் ரத்து எவ்வளோ பெரிய துரோகம். இப்போ ரீசெண்டாக பட்டியலினம் வளவடி மக்களுக்கு 48 கோடி தள்ளுபடி, வெறும் 48 கோடி மச்சம் மிச்சம் போச்சு. அது வாக்குறுதியில் வந்துடும், நிறைவேற்றணும்னு வாங்க. ஆமாம், அரசு கணக்கு காட்டுறாங்க. பரம்பரை அண்ணா திமுக ஓட்டுங்க. வாழ்க்கையில் சூரியனுக்கே ஓட்டு போடாதவன் கலைஞர் செத்த பிறகு, ஜெயலலிதா செத்த பிறகு 21 நம்பி போட்டான். எனக்கு தெரியும் எத்தனையோ குடும்பம் அண்ணா திமுக பரம்பரை ஓட்டு. ஏன்னா கல்வி கடன் ரத்து, என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு நாங்கள் கடன் வாங்கியிருக்கேன் பேங்க் லோன். இன்றைக்கி வச்சான் ஆப்பு, வாங்கின கடனை கட்ட முடியல, வேலையும் கிடைக்கல, நைட்டில் பானிபூரி விற்றுன்னு இருக்கான், நைட்டில் தள்ளு வண்டியில் டிஃபன் விற்றுன்னு இருக்கான். பிஇ படிச்சுட்டு, பிஇ ட்ரிபிள் இ படிச்சுட்டு நான் கண்ணு முன்னால் பார்க்குற உதாரணங்கள். வயிறேறி சாபம் விடுறான், நம்ம வச்சு கழுத்தெடுத்தானுங்கன்னு. அதுக்கு 1000 வியாகியானம் கொடுக்குறாங்க கல்வி கடன் ரத்துக்கு. நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா? 1000 கோடி பெண்களுக்கு இலவசம் 1000 ரூபாய் எது கொடுக்குறேன்? 1000 ரூபாய் பெண்களுக்கான இலவசன்றது என்ன, எந்த கேட்டகரியில் வரும்? அப்பட்டமான ஊழல் இது, லஞ்சம் இல்லை இது. நீ கல்வியையும் சுகாதாரத்தையும் தவிர வேறு எதையும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. இல்லாட்டி நான் என்ன சொல்கிறேன், கலைஞர் கூட ஒரு வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு, அந்த மாதிரி ஒன் டைம் கொடுத்துரு. ஓகே, அது எம்பவர்மெண்ட், வீட்டில் இருக்க பெண்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு செய்திகள் தெரியும். ஓகே, இல்லை மிக்சி கிரைண்டர் கூட கொடு, அவங்க சுமைகள் குறையும். பேருந்தில் இலவசம் சத்தியமாக உதவியான ஸ்கீம். ஒரு 2000 ரூபாய் கூலி வேலை, வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்மணி கூட ஒரு நாளைக்கு 20 ரூபாய் பஸ் சார்ஜ்னா 600 ரூபாய் அந்த பெண்ணுக்கு மிச்சமாகுது. இந்த 1000 ரூபான்றது எந்த கேட்டகரியில் வரும்? அந்த 1000 ரூபாயில் என்ன 10,000 ரூபாய்க்கு நீ விலைவாசி ஏற்றிருக்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டு, அதெல்லாம் தானே இந்த பணம் தானே. அது ஆண்டுக்கு 12,000 கோடி போகுது இல்லை, மாதம் 1 கோடி பேருக்கு 1000 ரூபான்னா 1 கோடி × 1000 எவ்வளோ? 12 வருஷத்துக்கு 1000 கோடி, 12,000 கோடி. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு ஸ்கீம். இப்போ இது இந்தியா பூரா எல்லா மாநிலமும் செய்கிறோம். மிகப்பெரிய கடன் சுமையில் ஒட்டுமொத்த தேசமும் விழுந்துட்டு இருக்குது இன்றைக்கி. அவன் செய்யல, இவன் செய்யல. திராவிட மாடல் உன்னை தான் கேட்க முடியும், அவனை போய் நான் எப்படி கேட்க முடியும்? நான் உனக்கு தானே ஓட்டு போட்டேன், அவனுக்கு ஓட்டு போட்டேன். அப்போ இது இத்தகைய பொருளாதார கொள்கைகள், இத்தகைய இலவசங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டை சுடுகாடாக தான் மாற்றிட்டு இருக்கு. 2 விதமான இலவசங்களை தான் நம்ம சொல்கிறோம். கல்விக்கும் சுகாதாரத்துக்குமானது இலவசம் கிடையாது, அது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அது பேர் மக்களுக்கான நல்லுதவி தொகை. அது இதெல்லாம் 1000 ரூபாயெல்லாம் அபத்தமானது என்னை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ விலைவாசியை ஏற்றி வச்சுருக்க? இந்த 1000 ரூபாயில் அந்த எந்த குடும்பத்தில் உனக்கு பெரிய நிம்மதி வந்திருக்கு சொல்லு? ஆனால் 12,000 கோடி இந்த அரசுக்கு இழப்பாகுது. எவ்வளோ பெரிய இழப்பு அது. அது வச்சிருந்தாலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கலாமே. நீ கல்வி கடன் ரத்தெல்லாம் எவ்வளோங்க போயிருக்கலாம்? ஆமாம், கல்வி கடன் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சில 1000 கோடி தான் எனக்கு தெரிஞ்சு, 12,000 கோடி அளவுக்குலாம் கிடையாது அது. ஆமாம், அதை நீ நிறைவேற்றிருக்கலாம்ல. அது இந்த சமூகத்துக்கு மறுபடியும் உபயோகமாக தான் வரப்போகுது. படித்தவங்க மறுபடியும் வேலைக்கு போகும்போது அது ஜிடிபிக்கு வரப்போகுது. எப்பேற்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் காலி பண்ணீங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் வார்த்தைலாம் தான் புத்தி போதே ஒழிய, இந்த 1000 ரூபாவை நீ எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவேன்? இன்னும் சுமையை மக்கள் தலையில் ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுவேன் இல்லையா? தவறான பொருளாதார கொள்கைகள், வாக்கு வங்கி அரசியலுக்காக எந்த வேணால் செய்கிறதுன்றது வரும்போது இதெல்லாம் நடந்து தான் தீரும். இவங்க மட்டும் இல்லை, அது உண்மை. இன்னைக்கு இந்தியா பூரா எல்லா மாநிலங்களும் இதை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்ம தலையில் தான் விடிய போகுது, மக்கள் தலையில் தான் இது மறுபடியும் வரியாக விடிய போகுது. ஸோ ஒரே கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கைது இருக்கிறதா நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், கலைஞர்கள் வெற்றி, ஸ்டாலின் அவர்கள் வெற்றி, இந்த வெற்றி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. சொல்லிட்டு காலம் முழுக்க அண்ணாமலை அவர்கள் செருப்பே போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் திரும்ப சொல்கிறாரு, நான் செருப்பு போட முடியாது போயிட்டு போகுது, ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி கொள்ளை அடித்ததோ பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கிட்டு சொல்லிட்டு ஏமாத்துறதோ நான் கிடையாதுன்னு அவர் ஒரு ரீகவுண்ட். இவங்களுக்கான மோதல் போக்கு அவர் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடிலேருந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? இது பர்சனல் அட்டாக்குங்க. இது அந்த பிராந்தியத்தில் குறுநில மன்னர்களுக்கு இடையில வர சண்டை, கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்குமான சண்டை. இதில் இவங்க சார்பாக இதை நம்ம அண்ணாமலை சார்பாவோ செந்தில் பாலாஜி சார்பாவோ பேசுவது என்பது அபத்தமானது. அவங்க சொல்ல கருத்தை மட்டும் எடுத்துக்கலாம். கருத்துன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி காலம்பூரா நாங்கள் தான் அடுத்து மக்கள் சுபிச்சமாக இருக்காங்க, நாங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது பகல் கனவு. இது இருமாப்புல பேசுறது, 200 சீட்டுன்னு பேசுகிறாங்கல்ல. அண்ணாமலை நீ இப்போ நான் கொள்ளடிக்கலை, செருப்பு போடாமல் இருந்தால் என்னன்றாரு. பிஜேபி என்ன உத்தமர்களோட கட்சியா? உலகத்திலேயே ஊழல் அதிகம் செஞ்ச கட்சி பிஜேபி.
அண்ணாமலை வேணால் ஊழல் பண்ணாமல் இருக்கலாம், ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இல்லை. ம். கட்சி எப்படிப்பட்ட கட்சி? இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது? பிஎம் கேர் ஃபண்டுலேருந்து எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது? அதனால் ஊழலை பற்றி இந்த கட்சிகள் அந்த கட்சியும் நம்ம பேச முடியாது. தமிழ்நாடு விவகாரம்னு பேசும்போது திமுக வந்து இந்த இலவசங்களால் ஆட்சியை பிடிச்சிடலான்னு அவங்க கருதி கொண்டிருக்கிறார்கள். இலவசங்களால் ஆட்சியை தக்க வைக்க முடியாது. எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறும் போது அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.